எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் AutoCAD சாஃப்ட்வேரோட ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன், அதோட ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன ஆர்டரில் நம்ம பார்க்க போகிறோம் அப்கமிங் வீடியோஸில் அப்படிங்கிறோட ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு, அண்ட் தென் ஓவராலாக ஒரு சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங் எடுத்துட்டோம்னா AutoCADல என்னென்ன டைப் ஆஃப் ட்ராயிங்ஸ் இருக்குது, எப்படி பிளாட் பண்ணணும், அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறதுக்கான ஒரு ஜென்ரல் டெமோ பார்க்க போகிறோம். பேசிஸ்ல பார்க்க போறோம். AutoCADல என்ன பேசிஸ் நம்ம கிளாஸஸ் பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இந்த கண்டென்ட்ஸ், அதாவது பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அந்த AutoCAD டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது, அதோட கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்க போறோம். அண்ட் தென் மெயினா எல்லாத்துக்கும் இருக்கிறது, எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க, பட் அந்த வியூ எப்படி செட் பண்றது, எந்த வியூல பார்த்தா இந்த ஒர்க் பண்றதுக்கு நமக்கு அவுட்புட் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். அண்ட் தென் ஜியாமெட்ரி, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஜியாமெட்ரியில ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லக்கூடிய லைன், சர்க்கிள், அது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, ரெக்டாங்கிள், அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். அண்ட் தென் ப்ரிசிஷன், இதுல அக்யூரசி எப்படி கொண்டு வர்றது, அதே மாதிரி அதுக்கான அனோட்டேஷன்ஸ், லேயர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. லேயர்ஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா, நீங்க மோஸ்ட்லி பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் ஒரு மாடல் காட்ட போறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், நீங்க கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ், அதோட லைன் திக்னஸ், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் மாடிஃபை பண்ண. நீங்க ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணது மட்டும் தெரியக்கூடாது, அதை எப்படி மாடிஃபை பண்ண, அந்த மாடிஃபிகேஷன்ங்கிறது ரொம்ப இங்க மெயினான ரோல் வந்து பிளே பண்ணுது. ஏன்னா நம்ம மேனுவலா நீங்க டிராஃப்ட் பண்ணும்போது ஒரு பிளான் போடுறீங்க, டிராஃப்டர் வச்சு நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டீங்கன்னா கிளைண்ட் சைட்ல இல்ல கஸ்டமர் யாரா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கரெக்ஷன் சொல்றாங்க, எனக்கு இந்த பிளான்ல இந்த மாடிஃபிகேஷன் பண்ணணும். நீங்க மேனுவலா பண்ணும்போது எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிட்டு திரும்பி மாத்தணும், இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும் இல்லையா. பட் இதுல AutoCADல அப்படி கிடையாது. நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணதே வந்து ஒரு காப்பியை எடுத்து வச்சுட்டு அதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாடிஃபைங் ஆப்ஷன் ரொம்பவே முக்கியம். ட்ரிம் பண்றது, கட் பண்றது, ஸ்கிரிப்ட் பண்றது, இது எல்லாமே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, சம் டிஃபைன்ட் ஷேப்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்பவுமே மாறாது. இப்போ வந்து நீங்க ஒரு மெக்கானிக்கல் ஐட்டமா இருந்தாலும் சரி, சிவில் ஐட்டமா இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் ஆர் சிவில் எந்த நீங்க இது ஒர்க் பண்றதா இருந்தாலும் அதுல வந்து நீங்க ஒரு சில காம்பனன்ட்ஸோட ஷேப்ஸும் அதோட அந்த 2D பிளான்ல என்ன மாதிரி அதை வந்து மென்ஷன் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். அந்த மாதிரியான மெம்பர்ஸ் வந்து நீங்க திருப்பி டிராப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பில்டிங் பிளான் போடுறீங்கன்னு வைங்களேன், அதுல வந்து உள்ள வந்து ஃபர்னிஷிங் டீடைல்ஸ் எல்லாம் காட்டணும்னா, ஃபர்னிச்சர், சோஃபா, அண்ட் தென் வேற என்னென்ன டூல்ஸ் எல்லாம் எங்க இருக்குங்கிறது காட்டணும்னா, அது எல்லாமே ஒரே ஷேப்ல தான் இருக்க போகுது. நீங்க ஜஸ்ட் அதை அங்க வந்து ரெப்ரசென்ட் மட்டும் தான் பண்ண போறீங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ரிப்பீட்டடா டிரா பண்ணணுங்கிற நீடு கிடையாது. ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி ஒரு பிளாக் மாதிரி நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, அதை ஜஸ்ட் பிக் பண்ணி எங்க வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும், நீங்க உங்க மெக்கானிக்கல் 2D பிளான் 3D பிளான் எது நீங்க பண்றதா இருந்தாலும் அதுக்கு வந்து சாஃப்ட், இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் மெக்கானிக்கல் ஐட்டத்துக்கு இந்த ஷேப்ல தான் நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரு பிளாக்ஸா கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, அதை வந்து நீங்க எங்க வேணுமோ அந்த பிளாக்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு டைமும் அதை வந்து புதுசா டிரா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் டைமென்ஷன்ஸ், நீங்க என்ன டிரா பண்ணாலும் அதுக்கு டைமென்ஷன்ஸ் நீங்க கொடுக்கறத பொறுத்து தான் ஃபீல்டுல அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன், பிரிண்ட். உங்களோட அவுட்புட்டை நீங்க எதை மெத்தட்ல பிரிண்ட் பண்ணலாம், பிளாட் பண்ணலாம், இல்லை வேற ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணலாம், அதை எப்படி ஷேர் பண்றது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த செஷன்ல இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் மொத்தமா சேர்த்து இந்த 10 டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போறோம். உங்ககிட்ட இருக்கிற கைட்லைன் சரி, அந்த எக்ஸசைஸும் சரி, இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க அதை கையில வச்சிருந்தீங்கனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டைரக்டா நம்ம அந்த லேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான ஒரு டெமோவும் ஓவராலாவே AutoCADல வந்து ஒர்க் பண்ண ஒரு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ காட்டிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கிளாஸ்க்குள்ள போகலாம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ், கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதாவது G+1 சொல்லுவோம் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ல. இந்த ஒரு G+1 ரெசிடென்ஸ்ல, இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் பில்டிங்க்கு உள்ள செட் ஆஃப் டிராயிங்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பில்டிங் பிளான்னா ஒரு சிங்கிள் பிளான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே நினைச்சிருப்பீங்க இல்லையா. ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங்ஸ்க்கு நியர்லி 30 கைண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும் கிளையண்ட்டுக்கு. அப்பதான் வந்து, அதாவது எதுக்காக இவ்வளவு டீடைலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நீங்க 30 டிராயிங்ஸ் இருக்குன்னு சொல்லி ஷாக் ஆக தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் நீங்க இந்த டிராயிங்ல கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல இருக்க அந்த சூப்பர்வைசர் இல்லை அந்த அவங்க கான்ட்ராக்டர் அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே
வரக்கூடாத அளவுக்கு உங்க டிராயிங்ல எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க கைட்ல இந்த ஒரு 2 பிளான் மட்டும் நான் வச்சிருந்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு லைன் ஸ்கெட்ச்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, இது கிரவுண்ட் ஃப்ளோர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் பேசிஸ்ல ஒரு பிளான் போட்டிருக்கோம். இது பேர் வந்து நார்மலா வந்து ஒரு இனிஷியலா நீங்க ஒரு லைன் ஸ்கெட்ச் போட்டுட்டு அதை டெவலப் பண்ணும்போது வர ஒரு பிளான் தான் இது. ஒர்க்கிங் பிளான் கிடையாது, ஸ்கிமேட்டிக் பிளானோட ஒரு பேசிக், ஸ்கிமேட்டிக் பிளான் சொல்லுவோம். அதோட ஒரு பேசிக். இதுல வந்து எங்க என்ட்ரன்ஸ் இருக்கு, எங்க ஹால், பெட்ரூம், இந்த லொகேஷன்ஸ் வரும், அதுல இருக்க ஃபர்னிஷிங் இது எல்லாமே இதில் வந்து காட்டியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. இதே மாதிரி இதுக்கு அடுத்து இதை பேஸ் பண்ணி ஃபர்தர் நம்ம டெவலப் பண்ணிருக்க பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்கீம் டிராயிங்கோட ஃபைனல் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறது. தெரியுதா? இதுல வந்து லைன்ஸ் நிறைய இருக்கும். இந்த ஹால் முன்னாடி காட்டின அதே பிளான்லயே லைன்ஸ் நிறைய போட்டிருக்கேன். அந்த லைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டைல் லேஅவுட். நீங்க 1x1 டைல், 1 feet by 1 feet யூஸ் பண்றீங்களா, இல்ல மேஜர் சைஸ் யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற அந்த டைல் லேஅவுட்டோட மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஆர்டர்லயே அவங்க டைல் பிளேஸ் பண்ணும்போது கொண்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இனிஷியலாவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைல் லேஅவுட் போறதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த பூஜா ரூம் அண்ட் ஹால், இந்த ஸ்டோர் யூனிட்ஸ் காட்டியிருக்கேன். இங்க 2 டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் டைல்ஸ் வந்து இந்த இடத்துல 2 டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் டைல்ஸ் வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மெர்ஜ் ஆகிற இடத்துல எந்த டைலை கட் பண்ணணும், எந்த டைல் வந்து நீங்க வந்து கட் பண்ணாம ஃபுல் ஷேப்ல இருக்கணும், எவ்வளவு சைஸ்ல கட் பண்ணணும் முதற்கொண்டு இதில் நீங்க அரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க டிராயிங்ல மென்ஷன் பண்ணாலும் டைரக்டா நீங்க சைட்ல போய் பண்ணாலும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. பட் அந்த டைம்ல நீங்க அதை ஒவ்வொன்றையும் மெஷர் பண்ணணும். மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா வேஸ்டேஜ் ஆகும் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எந்த அளவு நீங்க டிராயிங்ல நல்லா டீடைல் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு ஃபீல்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸிக்யூஷன் சைட்ல இருக்க இன்ஜினியர்ஸ் சூப்பர்வைசருக்கு இஷ்யூஸ் இல்லாம இருக்கு. அண்ட் தென் இது ஒர்க்கிங் டிராயிங். இது ரொம்பவே முக்கியம் சொல்லலாம். நீங்க ஒரு பிரிக் ஒர்க் பண்றீங்கன்னா எந்த இடத்துல பிரிக் வால் எவ்வளவு லென்த்துக்கு வரணும், எவ்வளவு திக்னஸ்ல இருக்கணும், அந்த விண்டோ ஓப்பனிங், டோர் ஓப்பனிங் எல்லாம் வந்து எவ்வளோ வித் அந்த டெப்த் ஹைட்ல இருக்கணுங்கிறத ஃபுல்லாவே கொடுப்போம். இது பேர் ஒர்க்கிங் பிளான் சொல்லுவோம். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் உங்களோட பிளான்ல வந்து வித் டைமென்ஷனோட கொடுத்துருப்போம். அது என்ன டைப் ஆஃப் வால், எவ்வளோ ஓப்பனிங் அப்படிங்கிறதெல்லாம் இதுல வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது வந்து ஏன் கொஞ்சம் ஸ்பீடா போறோம்னா நம்ம ஆப்ஷன்ஸ் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டெமோக்காக தான் காட்டிட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இது இன்னுமே டீட்டெயிலா உங்களுக்கு தெரிய வரும். இந்த இப்படி ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம், இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் காட்டிட்டு இருக்கேன். அண்ட் தென் எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா எங்க ஃபேன் பாயிண்ட்ஸ் இருக்கு, எங்க வந்து லைட் பாயிண்ட்ஸ் இருக்கு, வேற ஏசி, சுவிட்சஸ், அண்ட் தென் வேற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எந்தெந்த லொகேஷன்ஸ்ல வருது அப்படிங்கிறத நீங்க கொடுத்துடலாம். இப்போ நான் பிளாக்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிளாக் அண்ட் லேயர்ஸ் அதுக்கு தான் மெயினா நான் இதை வந்து உங்களுக்கு காட்டினேன். இப்போ இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல இல்ல, ஒயிட்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு காம்பனண்ட்டும், இப்போ வால் ஒரு கலர்ல இருக்கு, டைல்ஸ் ஒரு கலர்ல இருக்கு, மற்ற ஃபர்னிஷிங்ஸ் எல்லாம் ஒரு கலர்ல இருக்கு. இதெல்லாம் தான் லேயர்ஸ்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த விண்டோல லேயர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லேயர்ஸ்ல நான் இந்த டிராயிங்க்கு எவ்வளவு லேயர்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஐசோலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இத்தனை ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு கலர்ஸும் நான் ஒவ்வொரு லேயர்ஸ் மாதிரி நான் லைன்ஸ் வந்து நான் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை மட்டும் எடிட் பண்ணணும், இல்ல ஒரு சில இதை மட்டும் ஹைலைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க அந்த லேயர்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது மட்டும் தான் ஸ்கிரீன்ல விசிபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் டெமோ தான் காட்டுறேன், ஆப்ஷன்ஸ் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ இந்த லேயரை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். அதே மாதிரி சிமிலரா வேற இந்த லேயர்ஸ், இந்த லேயர் நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஸ்கிரீன்ல இருந்து விசிபிள் ஆகாம போயிடும். ஸோ அப்ப எனக்கு என்ன நான் எடிட் பண்ணணுமோ அந்த லேயர்ஸ் மட்டும் எனக்கு ஸ்கிரீன்ல விசிபிளா இருந்தா போதும், அப்பதான் நான் எடிட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது ஈஸியா பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு தடவையும் அதெல்லாம் எடிட் பண்ணி மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எது வேணுமோ அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், லேயர்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன யூஸ்னா, உங்களுக்கு தேவையானது மட்டும் ஸ்கிரீன்ல விசிபிளா இருக்கும், அதை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அந்த எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லேயர்ஸ் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் வந்து பழைய மாதிரியே வந்து நீங்க பண்ண சேஞ்சஸும் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த லேயர்ஸ் பழைய மாதிரி இருக்கிற அந்த லேயர்ஸும் அதோட சூப்பர் இம்போஸ் ஆகிட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு அந்த லேயர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் பிளாக் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ பாருங்க இது ஒரு பிளாக். இங்க ஃபர்னிச்சர் மாதிரி ஒரு சோஃபா செட் மாதிரி போட்டிருக்கேன், இங்க டைனிங் மாதிரி போட்டிருக்கேன். இது எல்லாமே இண்டிவிஜுவல் பிளாக்ஸ். நீங்க இதேதான் நீங்க அடுத்து எத்தனை பிளான் போட்டாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சோஃபா மாதிரியான அரேஞ்ச்மெண்ட், இல்ல ஒரு பெட் மாதிரியான அரேஞ்ச்மெண்ட், இல்ல டைனிங் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அது ஒவ்வொருத்தரும் நீங்க போய் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க வரைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் டேக் டைம். ஸோ அந்த டைம்
டேக்கிங் ப்ராசஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இதை வந்து நீங்க இனிஷியலாவே ஒரு டிஃபால்ட்டாவே ஆட்டோகேட்ல டெம்ப்ளேட்ஸ் பிளாக்ஸ்ன்னு சொல்லி நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஐ மீன் இந்த பிளாக்கோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல யூசர் டிஃபைன்ட் உங்களுக்கு தேவையான மாதிரியான பிளாக்ஸா இருக்கணும்னா இது எல்லாமே உங்களுக்கு தேவையான டைமென்ஷன் உங்களுக்கு தேவையான டேஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி பிளாக்கா சேல் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாக்கும் தனியா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள போய் தான் நீங்க எடிட் பண்ற மாதிரி வரும். பாத்தீங்களா, எடிட் பிளாக் டெஃபினேஷன். இப்போ இந்த இண்டிவிஜுவல் இந்த ஒரு பிளான்ல எத்தனை விதமான பிளாக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்களா, இவ்வளவு பிளாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிளாக்ஸை நீங்க எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எந்த பிளான் வேணாலும் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் நீங்க ரிப்பீட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த 2 ரீசனுக்காக தான் மெயினாக உங்களுக்கு நான் டெமோ காட்டினேன். இதே மாதிரி பிளம்பிங் டிராயிங்ஸ், பைப்லைன் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எங்கெல்லாம் வருதுன்றதுக்கான பிளம்பிங் டிராயிங்ஸ். அண்ட் தென் பாத்தீங்கன்னா டோர் விண்டோ அதோட டைமென்ஷன்ஸ், டோர் விண்டோன்னு சிம்பிளா சொல்லிடுறோம். அதுல அந்த டோர் ஃப்ரேம் என்ன திக்னஸ்ல இருக்கணும், எவ்வளவு லென்த்ல இருக்கணும், இது எல்லாமே யூசர் டிஃபைன்டா போகும்போது நீங்க இது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா டிராயிங்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். ரெடிமேடா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிறத வாங்குறவங்களுக்கு இது தேவைப்படுது. உங்க யூசர் டிஃபைன்டா நீங்க பண்றீங்க. ஏன்னா எல்லாத்தோட ஒரு எய்மே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ் கட்டும்போது அவங்களோட ட்ரீமா தான் இருக்கும். ஸோ நான் நினைச்ச மாதிரி எனக்கு தேவைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி டீடைலிங் கிளைண்டோட உட்காந்து நீங்க ஒர்க் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா டோர் விண்டோ சொல்லிட்டேன்னா கேட் டிசைன், காம்பவுண்ட் வால் டிசைன் அதுக்கு தனியாக டிராயிங் கொடுக்கணும். அண்ட் தென் டெரஸ் பிளான், போர்ட்டிகோ பில்லருக்கு என்ன நம்ம கொடுக்க போறோம், இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் வரும். இப்போ டைல் லேஅவுட்லேயே பார்த்தீங்கன்னா இது வெறும் அது முதல்ல ஸ்கீம் டிராயிங்ல இருந்த டைல் லேஅவுட், இது வெறும் டைல்ஸ்க்கு மட்டுமே தனியாக ஒரு டைல் லேஅவுட் கொடுக்குறோம். இது எல்லாமே 1 by 1 அந்த சைசஸ் ஆஃப் டைல்ஸ் என்ன எல்லாமே அதை கொடுத்துருவோம். இது போக நமக்கு வந்து மெயின் அந்த டாய்லெட் லேஅவுட்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து எங்க வந்து நீங்க அந்த பேசின் வைக்கிறீங்க, எங்க வந்து ஷவர் வைக்கிறீங்க, அந்த இது எல்லாமே கிராஸ் செக்ஷன்லையும் காட்டணும், எலிவேஷன்லையும் காட்டணும், பிளான்லையும் காட்டிட்டோம்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அண்ட் தென் முக்கியமான ஒண்ணு ஸ்ட்ரக்சரல் பிளான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆர்சிசி டிசைன் இதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ஸ்ட்ரக்சரல் பிளான், இது ரொம்பவே முக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஒரு பிளான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு ஸ்கீம் டிராயிங் ரெடி பண்றீங்களா, அந்த ஸ்கீம் டிராயிங் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க கொடுக்கறதே வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் தான் கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற ஒர்க்கிங் சரி எலக்ட்ரிக்கல் பிளான் ஆகட்டும், பிளம்பிங் பிளான் ஆகட்டும், டைல்ஸ் லேஅவுட் எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான் தேவை. ஸோ ஸ்ட்ரக்சரல் பிளான்ல பாருங்க இதோட கிராஸ் செக்ஷன், எப்படி ஸ்டேர் கேசஸ் வருது, கீழே ஃபவுண்டேஷன்ல இருந்து என்ன சைஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் போடுறோம், இண்டிவிஜுவல் ஃபுட்டிங்கா கம்பைன்டு ஃபுட்டிங்கா, அதோட திக்னஸ் என்ன, அதோட மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன. ஸோ இது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா இது வந்து லீடர்னு சொல்லுவோம். நம்ம ஒரு இதை பிக் பண்ணி அதை பற்றின டீடைல் கொடுக்கறது மல்டி லீடர் அந்த மாதிரி சொல்லுவோம். இது யூனிஃபார்மா இருக்கணும். இப்போ ரேண்டமா இங்க அங்கன்னு கொடுக்கக்கூடாது. எப்பயுமே வந்து ஒரு சைடு தான் அந்த அவுட்புட் வந்து வரணும். மோஸ்ட்லி இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் பண்ணவங்களுக்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் கொடுக்கணும். அண்ட் தென் கிராஸ் செக்ஷன், அந்த செக்ஷன் எப்படி கட் பண்றோம் இது பிளான்ல காட்டணும். இதுல வந்து இது போக இதுல இன்னும் உங்களுக்கு ஒரு டீடைல் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண பிளான்ங்கிறதுனால ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸ்ட்ரக்சரல் டிராயிங் மட்டுமே நிறைய வரும். என்னன்னா இந்த இண்டிவிஜுவல் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பிளான், கிராஸ் செக்ஷன், ராட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் பில்லருக்கான கிராஸ் செக்ஷன், ராட் டீடைல்ஸ், பால் பெண்டிங் டீடைல்ஸ், இது எல்லாமே ஒவ்வொரு மெம்பருக்கும் தனியாக கொடுப்போம். அப்போ ஸ்ட்ரக்சரல் டிராயிங்குள்ள மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 டிராயிங்ஸ் செட் நீங்க கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் டிராயிங்ஸ் நியர்லி 30 டிராயிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுக்கு நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த லேயர்ஸும் பிளாக்ஸும் வந்து மேஜர் ரோல் இங்க பிளே பண்ணும். நீங்க எல்லாத்துக்குமே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு, ஏன்னா சில டிராயிங்ஸ் இங்க இதெல்லாமே வந்து ஸ்கேலுக்கு வித் ஸ்கேல்ல வரைகிற டிராயிங்ஸ், நீங்க வந்து இன்டெப்தா அந்த டீடைலிங்லாம் கொடுக்குறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே நீங்க ஸ்கேல்ல வரைய முடியாது. நாட் டு ஸ்கேல்ல கொடுத்து தான் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் இது இவ்வளவு சைஸ் அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு இந்த பிளாக்ஸ் எல்லாமே நிறைய யூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஆட்டோடெஸ்கோட ஆட்டோகேடோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் அண்ட் தென் என்னென்ன கண்டென்ட்ஸ் இதில் இருக்குது, என்ன பேசிஸில் அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோங்கிறதுக்கு ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். அண்ட் தென் சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் ஒரு ரெசிடென்சியல் பில்டிங் மாடலாக எடுத்து அதில் என்னென்ன டைப் ஆஃப் ட்ராயிங்ஸ் வரும், அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆட்டோகேட ட்ரா பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதோட ஒரு ஜென்ரல் டெமோ பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்கமிங் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம்.